தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் 3 வாரங்கள் அந்த ஊரிலே தங்கி 3 ஓய்வு நாட்கள் மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினால் ஒரு சபை உருவானது. அந்த சபை இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற சபையாய் மாறிவிட்டது. 3 வாரத்தில் சுவிசேஷத்தின் சம்பூரணம் அவர்களை வருகைக்கு எதிர்பார்த்திருக்க செய்தது என்பதை நாம் இன்றைக்கு வாசித்தோம். அவர்கள் என்ன எதிர்பார்த்திருந்தார்களாம்? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினையின்றி நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஒரு சபையை குறித்த சாட்சி அது உபத்திரவப்படுகிறது. 3 வாரத்தில் அதுக்கு முந்தின வசனத்திலே பார்த்தால் மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினதினால் உபத்திரவம் அடைந்த சபை உபத்திரவத்தின் மத்தியிலே இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ளவும் சகித்து கொள்ளவும் பலன் அடைந்தது அந்த நம்பிக்கை. அநேகர் மரித்து போனார்கள். நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தமும் நீங்கள் துக்கப்பட வேண்டாம், ஏனென்றால் கர்த்தர் ஆரவாரத்தோடு வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்கிற அந்த உயிர்த்தெழுதலின் சாட்சியையும் பவுல் அவர் அப்போஸ்தலன் அறிவித்து உபத்திரவப்படுகிற சபைக்கு ஜாக்கிரதையை தெரிவிக்கிறார். கடைசியாக கேட்டோம், இன்றைக்கு நாம் கேட்ட செய்தி இயேசுவின் வருகையின் அடையாளங்களை அல்ல, இயேசு வருகையின் போது சபை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை தான் கேட்டோம். சபை வசனத்தை கேட்டு ஜெபித்து பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய வருகைக்கு கரை திரையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தினது. ஆனால் கடைசியாக நாம் கேட்டது என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தை ஜனங்கள் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிற காலம். தீர்க்க தரிசனம் அல்லாத பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான சகுனங்களையும் குறிகளையும் தீர்க்க தரிசனம் என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற காலம். இன்னைக்கு இந்த மீட்டிங் 3 நாள் மீட்டிங்லையும் 5-6 செய்திகள் இருந்தது. இதில் ஏதாவது தீர்க்க தரிசனத்தை கேட்டீங்களா? யாராவது தீர்க்க தரிசனத்தை கேட்டீங்களா? கேட்டீங்களான்னு கேட்கிறேன். ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுது, ஒரு ஆமான்னு சொல்லுது. உண்மையிலே இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கேட்டது அத்தனையும் தீர்க்க தரிசனம். நீங்கள் தீர்க்க தரிசனம் என்று நம்பியிருப்பது, மகனே மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை கட்டுவார், உன் வீட்டிற்கு முன்னே கார் வந்து நிற்பதை காட்டுகிறார், உன் வீட்டில் மரணம் சம்பவிக்க போவதாய் காட்டுகிறார், இப்படியெல்லாம் சொன்னால் தீர்க்க தரிசனம் என்று நம்புகிறீர்கள். ஆனால் இவைகளை எல்லாம் சோதித்து நலமானதை பற்றி கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம்னா என்ன முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தீர்க்க தரிசனம்னா என்ன? ஒரு வசனத்தை நீங்களே வாசித்திர வேண்டும். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனம் எப்படி நடந்திருக்கிறது, தீர்க்கதரிசிகள் என்ன செய்திருக்கிறார்கள், எப்படி தீர்க்க தரிசன ஊழியம் நிறைவேறி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 17-13. இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனுடைய முதல் வேலை என்ன? நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்களுக்கு பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின நியாய பிரமாணத்தின்படி எல்லாம்
என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர்கள் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் எச்சரித்து கொண்டிருந்ததுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்று மனம் திரும்ப அழைப்பது. அதற்காக நம்முடைய பிதாக்களுக்கு புதுசா நூதனமா நவீனமா வரதல்ல. இன்னைக்கு நவீன உலகம் எல்லாம் புதிய மயமாக்கல், எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. அது வியாபார தந்திரம். அது இன்றைய போலி தீர்க்க தரிசனங்களின் ஸ்தம்பன வித்தை. ஒரு தீர்க்கதரிசி ஜனங்களுடைய பொல்லாத வழிகளை சுட்டி காட்ட வேண்டும். நீ போகிற வழி சரியல்ல. பவுல் அப்படித்தானே செய்தார். தாய் தேற்றுவது போல தேற்றி தகப்பன் புத்தி சொல்வது போல புத்தி சொல்லி எச்சரித்து, அப்படித்தானே நம்ம படித்தோம். தயவை பார்க்கிறோம், கண்டிப்ப சபை பார்க்க தவறி விடுகிறது. யாராகிலும் விதமான வார்த்தையை சொல்வார்களா? யாராகிலும் வாக்கு தத்தம் சொல்வார்களா? யாராகிலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்களா என்று சபை எதிர்பார்க்கிறது. அந்த தெசலோனிக்கிய சபை இயேசுவின் வருகையை எதிர்பார்த்தது. உபத்திரவங்களை சகிக்கும் போது இயேசு வருவார் என்று எதிர்பார்த்தது. சபையே, குறை இருக்குமானால், குற்றம் இருக்குமானால், பொல்லாத வழிகள் இருக்குமானால், பாவம் இருக்குமானால், தேவனுடைய வசனம் நம்மை சுட்டி காட்டுகிறது. பாருங்க, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்றும் தேவன் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும், ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பினதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள் என்று இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திட சாட்சியாய் சொல்லி எச்சரித்தார்கள். இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். அல்லாமல் உன்னை வாழ வைப்பேன். வாழ வச்சுக்கிட்டு தானே இருக்கிறார். செத்தா போனோம், எல்லாரும் வாழ்ந்துகிட்டு தானே இருக்கிறீங்க. யாராவது பட்டினியா இருக்கிறோமா? வாழ்வளிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள். நேர் வழியாய் நடவுங்கள். பிதாக்களுக்கு கட்டளையிட்ட நியாய பிரமாணத்தை, கற்பனையை, கட்டளையை கை கொண்டு நடவுங்கள் என்று எச்சரிக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் என்றால் வேற யாரும் அல்ல. பாவம் பெருகின காலத்தில் தேவ ஜனம் தேவ வழியை விட்டு விலகும் போது அவர்களுடைய பாவத்தை சொல்லி சுட்டி காட்டி எச்சரித்து பாவ வழியை விட்டு திரும்புங்கள் என்று மனம் திரும்ப அழைப்பது தீர்க்கதரிசியின் வேலை. மனம் திரும்பினால் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை சொல்லுவது. மனம் திரும்பாவிட்டால் வருகிற ஆணையாக்கினை என்ன என்பதை சொல்வதை தவிர பாசாங்கு பண்ணி ஜனங்களை பயங்காட்டி ஜனங்களை ஆசீர்வதித்து நயவசரிப்பான். அதுதான் பவுல் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே. எங்கள் போதகம் நயவச்சரிவு உள்ளதாய் இருக்கவில்லை, கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை, பொருளாசை உள்ளவர்களாய் நாங்கள் மாயம் பண்ணவில்லை என்று அந்த 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். தேவனுடைய சபை வஞ்சனை உள்ள போதகத்தில் இருந்து விலக வேண்டும். இயேசுவின் வருகையின் போது என்ன நடக்கும்? நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மரித்த நீதிமான்களுடைய சரீரம் உயிரோடு எழும்பும். உயிரோடு இருக்கிற நீதிமான்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாகி மகிமை அடைந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சபை சத்திய வசனத்தில் நிற்க வேண்டும். ஏன் ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்க? ஜனங்கள் என்று நான் சொல்வது கிறிஸ்தவர்களை மட்டும். கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போவாங்களா? போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது.
அது துணிந்து நடக்கிறது. எந்த பாவம் செய்தாலும் நீங்கள் செய்த பாவத்திற்கும் செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்திற்காகவும் இயேசு மரித்து விட்டார். அதனாலே நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் இயேசு அன்பா இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார், மோட்சம் கொண்டு சேர்ப்பார் என்கிற நூதன கள்ள உபதேசம் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் ஹைப்பர் கிரேஸ் காஸ்பல். இது பொருளாசையின் மாயம், இது கபடமுள்ள போதகம். ஏன் தப்பிக்கப்படவில்லை கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர்ல 2ஆம் அதிகாரத்திலே வாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திருச்சபையே, இந்த ஆலயத்திற்குள்ளும் வெளியிலும் ஆங்காங்கே பாரெங்கிலும் இருந்து கவனிக்கிற தேவஜனங்களே, வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனத்திலே, 2 தெசலோனிக்கேயர் 2:7, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஒரு கிரியை நடக்கிறது, அது அக்கிரமத்தின் ரகசியம். ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமக்காரன் வெளிப்படுவதற்கு முன் அதை தடை செய்கிற ஒருவன் உண்டு. அதுதான் இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவன், அதுதான் இந்த பரிசுத்தாவியின் நிறைவோடு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவன், உண்மையாய் அறிவிக்கிறவன். வசனம் சொல்லுகிறது என்று சொல்லுவான், பொய்யாய் சொல்லுகிறவன் ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லுவான், கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லுவான். அது அக்கிரமத்தின் ரகசியம். கவனியுங்கள், நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இயேசு வரும்போது அக்கிரமக்காரனை தடை செய்து கொண்டிருக்கிற நீதிமான்கள், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பரிசுத்த சபை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அது எடுத்துக்கொள்ளப்பட்டவுடனே அக்கிரமக்காரன் வருவான். இயேசுவின் வருகை நடுவானில், சபை எடுத்துக்கொள்ளப்படுவது பூமியில் இருந்து நடுவானில். அந்த நேரத்தில் இப்பொழுது ரகசியமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற அக்கிரமத்தின் ரகசியம், அக்கிரமக்காரனாய் இந்த பூமியிலே வெளிப்படுவான். அவன் பெயர் தான் அந்தி கிறிஸ்து. பாருங்கள், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இயேசுவின் வருகையின் பிரசன்னத்தில் இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தை அவர் நாசம் பண்ணினாலும் அந்த அக்கிரமக்காரனுக்கு 7 ஆண்டுகள் விட்டு கொடுக்கப்படும் இந்த பூமியிலே. லிட்டரல் 7 years only. அந்த நாட்களில் அவன் வெளிப்படையாய் கிரியை செய்வான். ஆனால் அதற்கு முன்னே பாருங்கள், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்குமாம்? சாத்தானுடைய செயலின்படி, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். 3 காரியம் சொல்லி இருக்கிறது. என்ன? சாத்தானுடைய செயலின்படி வல்லமை, சாத்தானுடைய செயலின்படி அடையாளம், சாத்தானுடைய செயலின்படி அற்புதம். கிறிஸ்தவர்களே, உங்களை கேட்கிறேன், உங்களுடைய ஆவல் என்ன? வேத வசனமா, இயேசு கிறிஸ்துவின் சத்தியமா, அல்லது வல்லமையா, அல்லது அடையாளமா, அற்புதமா? கிறிஸ்தவர்கள் எதிர்பார்ப்பது வல்லமை, கிறிஸ்தவர்கள் எதிர்பார்ப்பது அடையாளம், கிறிஸ்தவர்கள் எதிர்பார்ப்பது அற்புதம். திருச்சபை எதிர்பார்க்க வேண்டியதோ இயேசுவின் வருகை. இன்றைக்கு இயேசுவின் வருகையில் இருந்து நம்முடைய கவனத்தை திருப்புகிற சாத்தானுடைய செயலின்படியான பொய்யான அடையாளங்களையும் பொய்யான அற்புதங்களையும் பொய்யான வல்லமையையும் நம்ப வேண்டாம். இன்றைக்கு சபை நம்புவது எங்க வல்லமை இருக்கு, யாருகிட்ட பவர் இருக்கு? ராஜன் பாஸ்டர்கிட்ட பவர் இருக்கா? ஏன்னா அவருக்கு பவரை டெஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. அவரிடத்தில் இருக்கிற பவர் கொடுத்தவருக்கு தான் தெரியும், பவர் பெற்றவருக்கு தான் தெரியும். உங்கள்கிட்ட பவர் காட்டுறதுக்காக அவர் இங்க இருக்கல, தேவனுடைய வசனத்தை போதிக்க இருக்கிறார். பொய்யான பவர், பொய்யான சயின்ஸ், அடையாளங்கள்,
ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டிட்டா அதை நம்பிடாதுங்க. அடுத்தது என்ன இருக்கு? பொய்யான அற்புதங்கள். இதைத்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே இயேசு 13ஆம் வசனத்திலிருந்து தெளிவாய் சொன்னார். 12ஆம் வசனத்திலே கோல்டன் ரூல் ஆஃப் த பைபிள் இருக்கிறது, வேதத்தின் பொன்னான கட்டளை. அடுத்தது ஒரு எச்சரிப்பு. அது என்ன? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதுதானா 15 பாருங்க. எச்சரிக்கையாயிருங்கள், பொய்யான அற்புதங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொய்யான வல்லமைக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொய்யான அடையாளங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதெல்லாம் சொல்லல, படிச்சு பார்த்தா 2 சொல்லிட்டு வருவார். என்ன? ஆட்டுத்தோல், ஓநாய். ஆட்டு தோலுக்குள்ள இருக்கக்கூடிய ஓநாய் 2 ஒன்று போல தான் இருக்கிறது. ஆடு போல தான் ஓநாயும் இருக்கு. கொஞ்சம் முகம்தான் நீட்டு, கொஞ்சம் வாலும் நீளம், கொஞ்சம் காலில் கொஞ்சம் நகம் இருக்கும். மற்றபடி எல்லாம் ஆடு போல தான் இருக்கும். எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். மத்தேயு 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டதற்கு, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய சபையே வசனத்தை தவிர வேறு அடையாளங்கள், அற்புதங்கள், வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்கள் என்ற வடிவத்தில் வருகிற எந்த வாக்குத்தத்தங்களுக்கோ எந்த பூச்சாண்டித்தனங்களுக்கோ செவி கொடாமல் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து வேத வசனத்தை கை கொண்டு ஆயத்தப்பட்டு நில்லுங்கள். பாருங்கள், இங்கே 2 தெசலோனிக்கேயர்ல வாங்க, மற்ற மத்தேயு 24 வீட்டில் படிச்சு பாருங்க, 24:11 படிச்சு பாருங்க, 24:25 படிச்சு பாருங்க. இங்கே கெட்டு போகிறவர்களுக்குள்ளே சாத்தானுடைய வருகை எப்படி இருக்குமா? சபைக்குள்ள இருந்து கெட்டு போகிறவங்களும் உண்டு. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அந்த வஞ்சகம் என்ன? ரட்சிக்கப்படத்தக்கதாய், நல்ல கவனிங்க, அந்த 10ஆம் வசனத்தின் பாதியிலிருந்து நீங்க கண்ணை திறந்து பார்த்து படியுங்க. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படியாகும். எதை அங்கீகரிப்பாங்க? வெளிப்பாடு அங்கீகரிப்பாங்க, சொப்பனத்தை சொன்னா அங்கீகரிப்பாங்க, சத்திய வசனத்தை சொன்னா அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால கெட்டு போறாங்க. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி. சத்தியத்தை ஏன் நரகத்துக்கு போறாங்க? ஏன் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுறாங்க? சத்தியத்தை விசுவாசியாம அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி. யோவான் 3:16 பார்க்காம சொல்லுங்க. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அப்படித்தானே? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். வேத வசனத்தை சொன்னா அதை விசுவாசிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த வஞ்சகத்தை யாரு அனுப்புவாங்களா? தேவனே அனுப்பி விட்டுருவார். கிறிஸ்தவ சபையே எச்சரிப்படைய வேண்டும். வேத வசனத்தில் தெளிவடையுங்கள். பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த வல்லமை நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். வசனத்தின் வல்லமை உங்களை தூய்மையாக்கும், உங்களை பாவத்தை விட்டு திருப்பி பாதுகாப்பாய் நடத்தும், உங்களை பரிசுத்த வாழ்வில் மகிழச் செய்யும். சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியுங்கள், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியுங்கள், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியுங்கள். இங்க 3 நாள் நடந்தது வெளிப்பாடு கூட்டம் அல்ல, சத்திய சுவிசேஷ கூட்டம். அந்த சத்திய சுவிசேஷத்திலே உங்களுக்கு எச்சரிப்பு இருக்கிறது, உங்களுக்கு போதனை இருக்கிறது, உங்களுக்கு புத்தி இருக்கிறது, உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு வருவார். இயேசு வரும்போது இந்த உலகத்திற்கு வருகிற ஆக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்வேன் என்கிற நம்பிக்கை. நான் இந்த சரீரத்தில் ஜீவித்திருந்தால் மறுரூபமாவேன். முதலாவது ஆதியாகமத்திலிருந்தே கொஞ்சம் சம்பவங்களை சொன்னார். இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால் இந்த இயேசுவின் வருகையை ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் எதிர்பார்த்திருக்கல, சகல சிருஷ்டிகளும் எதிர்பார்த்திருக்கிறது. பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறது.
என்றைக்கு இயேசு வருவாரோ அன்றைக்கு ஏதேனில் ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னிருந்த அந்த மகிமை எங்களுக்கு கிடைக்குமே. அதுக்காக சர்வ சிருஷ்டிகளும் எதிர்பார்க்கிறது. சூரியனுக்கு அன்றிருந்த மகிமை கிடைக்கும், சந்திரனுக்கு அன்றிருந்த மகிமை கிடைக்கும், நட்சத்திரங்களுக்கு அன்றிருந்த மகிமை கிடைக்கும், பூமியில் உள்ள விருட்சங்களுக்கு அந்த மகிமை கிடைக்கும். பாம்புகளுக்கு கடிக்கக்கூடிய புத்தி மாறிடும், அன்றைக்கு இருந்த மகிமை கிடைக்கும். சிங்கம் கடித்து தின்னக்கூடிய புத்தி இருக்காது, அது வெஜிடேரியனாக மாறி இருக்கும். இப்படிப்பட்ட ஏதேனில் இருந்த அதே மகிமை இந்த பூமிக்கு மறுபடியும் கிடைக்கும். இயேசு வந்து சபையை எடுத்துக்கொண்டு போனாலும் மறுபடியும் இந்த பூமிக்கு ஒரு மீட்புண்டு. அந்த பூமியில இயேசுவே வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்கிற நாள் ஒன்று உண்டு. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையை அவருடைய வாயின் சுவாசத்தினாலே நாசம் பண்ணின பிறகு இந்த பூமி மீட்கப்படும், அழிவுக்குரிய அடிமைத்தனந்து மீட்கப்படும். சர்வ சிருஷ்டிக்கும் அப்படி ஒரு மீட்பு காத்திருக்கிறது. சபையே, இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு எவ்வளவு அதிகம். அதை அறிந்து சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை விசுவாசித்து சத்தியத்திலே நிலைநிற்போம். இந்த 3 நாட்களும் கர்த்தர் நமக்கு தந்த ஆச்சரியமான கிருபைக்காக நன்றி செலுத்த எழும்பி நிற்போமா?